ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூடை பின்னுற வயரை வச்சு எப்படி ஒரு கோன் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வேஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த மாதிரி கூடை ஒயர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அது வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். இது வந்து 4 ஃபீட்டுக்கு 11 ஒயர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தமாரி துண்டு துண்டாக 4 ஃபீட்டுக்கு 11 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இது வந்து சுத்து ஒயர், அதாவது ரன்னிங் ஒயர்னு சொல்லுவோம், அந்த ஒயரை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம வந்து பேசிக் ஒரு நாட்டு இருக்குது, இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இதுதான் எல்லாம் கூட போடுறதுக்கு வந்து இது வந்து பேசிக் நாட்டு. இதுதான் இந்த மெத்தடை, இந்த ஒரு முடிச்சு போடுறோம் இல்லையா, இந்த ஒரு முடிச்சு வச்சு நம்ம பலவிதமான கூட போடலாம். அதில் வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி மடிச்சுக்கணும். கொஞ்சம் தூரம் நம்ம அதை இவ்வளோ தூரம் விட்டுடணும், ஏன்னா உள்ளே சொருவறதுக்கு நமக்கு வேணும். கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப சின்னதாக வேண்டாம். கொஞ்சம் தூரம் விட்டுட்டு இது மேலே இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சுட்டு இந்த 11 ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து 2ஆக மடிச்சுக்கணும். நம்ம 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இதை வந்து இதில் இப்படி வைக்கணும், ப்ளஸ் மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த கீழே இது இருக்கிற ஒயரை வந்து மேலே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு இதில் அடியில் இருக்கிற ஒயரை வந்து இந்த எண்டை எடுத்துட்டு இதுக்குள்ளே விடணும். விட்டு இழுத்தோன்னா நமக்கு ஒரு நாட்டு கிடைக்கும். இது இப்போ பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் தான் நம்ம வந்து இந்த மீதி இருக்கிற 10 ஒயரையும் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இதை வந்து 2ஆக மடிச்சுக்கணும். இப்படி மடித்து கொண்டு வந்துட்டு இப்போ இதை இப்படி மடிச்சுக்கணும். இதை வந்து இதில் மாட்டிக்கணும். மேலே மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை வந்து கொஞ்சம் கேப் வச்சு இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதோட அடி ஒயரை எடுத்து இந்த கேப்பில் விடணும். விட்டுட்டு இழுத்தோன்னா நமக்கு வந்து அடுத்து ஒரு நாட் கிடைக்கும். நல்லா டைட்டாக இழுக்கணும். நம்ம இழுக்கும்போது கேப் இருக்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கேப் இல்லாமல் டைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்த ஒயரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 3 முடிச்சு போட்டிருக்கேன் அதில். இப்போ இந்த 9ஐயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 11 முடிச்சு போட்டதில் அதுக்கப்புறம் நம்ம இந்த சென்ட்ரு ஒயர், அதாவது ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை விட்டுறணும். இதை விட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நாட் போடணும். இந்த ஒயரை அப்படி எடுத்துகிட்டு திருப்பி இந்த ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போ இங்கே நமக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போல் கிடைக்கும். அடுத்தது இது அப்படியே கொண்டு வந்து இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஒயரை வச்சுட்டு. இப்போ இந்த ஒயரை வச்சு அடுத்த நாட்டு. அடுத்தது இது. இப்போ இந்த எண்டு வரைக்கும் திருப்பி நம்ம இப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வந்து 2 ஒயரை ஜாயின் பண்ணி இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ ரைட் சைடில் இந்த ஒயரையும் சேர்த்து வச்சு இந்த சென்ட்ரு வந்து ரன்னிங் ஒயர் அப்படியே இருக்கணும். இந்த ஒயரையும் சேர்த்து வச்சு இப்போ இந்த பக்கம் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் நமக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்துச்சா, இப்போ இந்த பக்கம் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் போல் கிடைக்கும். அடுத்தது இந்த ஒயரை வச்சுட்டு இந்த ரோ ஃபுல்லாக இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.
இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் ஒரு ரோ ரைட்டில் ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதையும் இந்த ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம இங்கே ஒரு நாட் போட போகிறோம். இதையும் சேர்த்து வச்சு இங்கே ஒரு நாட். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். 1 மீட்டர் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடணும். நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்தால் தான் நமக்கு இந்த பக்கம் வந்து அந்த ஒயரை வச்சு நம்ம இந்த ரோ கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியும் சின்னதாக. இப்போ இந்த ரோவை ஃபுல்லாக நம்ம இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணதை வச்சு இந்த ரோ அடுத்தது வந்து லெஃப்ட்டில் இன்னொரு ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்பவும் பிடிச்சி நம்ம இதை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் போடக்கூடாது. இப்போ நம்ம இதையும் வந்து இந்த இடம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாக. இப்போ நமக்கு 3 ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். இங்கே 1 2 3 தெரியுது இல்லையா, அந்த 3 தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இதான் வந்து நமக்கு அந்த கோனோட பேஸ் வந்து இப்படி குறுகலாக வருதில்ல, அதுக்காக இது ஜாயின் பண்ணுறது. இந்த ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடணும். இதை இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நமக்கு இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரை வச்சு நம்ம இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இதை வச்சு இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்க்க ரொம்ப ஈஸி தான், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஒரு தடவை 2 தடவை குத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறது. ஒரு 11 ஒயர் தான், அதை வச்சுட்டு நம்ம அழகாக ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் பண்ணலாம், அப்படியே கோன் மாதிரி. இது செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து நம்ம நேச்சுரல் ஃப்ளவரும் வச்சுக்கலாம், இல்லைனா நமக்கு கடையிலே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் கிடைக்கும், அதுவும் வச்சுக்கலாம். நான் ஃபினிஷ் பண்ண உடனே எப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு. பொக்கே மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நம்ம யாராவது அதாவது பர்த்டே கிஃப்ட் மாதிரி சின்ன குழந்தைங்க வருவாங்க இல்லையா, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஈஸி. ஒரு ரோல் வாங்கினா அதில் நம்ம வந்து ஒரு 10 15 அது மாதிரி நிறைய செய்யலாம். அதை நம்ம கூட போட்டுட்டு மீதி இருக்கும் ஒயர் இல்லையா, கலர் கலராக ஒயர் இருக்கிறத வச்சு கூட நம்ம பண்ணி அதுமாரி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். இப்போ இந்த எண்டு நான் முடிக்கிறேன் இது வரைக்கும். இப்போ இந்த ரூம் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அடுத்தது வந்து இந்த ஒயரை வச்சு ஃபுல்லாக நம்ம இந்த பக்கம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இப்போ இதை வச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. இந்த நாட் போடுற ஒரு மெத்தடு தெரிஞ்சதுனாலே நம்ம நிறைய வெரைட்டியாக கூடையும் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலையும் போடுறேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கூட இருக்குது. இதில் ஸ்டார் கூட, சிவன் கண்ணு, பிஸ்கெட், அப்படி நிறைய மெத்தட் இருக்குது. அதில் டியூப் வச்சு போடுறது, பீடு வச்சு போடுறது நிறைய இருக்குது. இதுலேயே இந்த ஃப்ளவர் வேஸ்ட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவையும் நான் போடுறேன். மறக்காமல் எல்லா வீடியோவையும் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த 2 ஒயரை சேர்த்து இந்த நாட் போட்டு இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ இந்த ஒயரையும் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு நாட் போடணும். இப்போ இங்கே ஒரு போட்டாச்சு நாட்டு. இப்போ இந்த ரோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ணணும்.
இந்த ஒயரையும் வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி தான் இந்த ஒயரையும் போட்டு இந்த ரோ கம்ப்ளீட் ஆகும். இந்த ஒயரை வச்சு இந்த ரோ கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். அப்படியே இந்த ரோவும் அதே மாதிரி அடுத்த இது வந்து இந்த ஒயரும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போட்டு விட்டு நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ரோவாக தான் இப்படி இந்த ரோன்னு கம்ப்ளீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்படியே நம்ம இந்த ஒயரை வந்து இப்படியும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். நமக்கு தேவையான அளவு வரைக்கும் இப்படியே கிராஸாகவும் நம்ம போட்டுகிட்டே வரலாம். 2 மெத்தட்லேயும் நம்ம போடலாம். நமக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ரோன்னு காமிச்சேன். நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுனாக்கா அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். நமக்கு வர்ற ஒயர் எல்லாத்தையுமே அப்படியே நாட் போட்டுகிட்டே வரலாம். எந்த ஒயர் எடுத்துகிட்டு அப்படியே நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ நான் அப்படியே கிராஸாகவே போட்டு வரேன் பாருங்கள். இப்போ இந்த அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது. ரோவாகவும் போடணும்னு போடலாம். அப்படி ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் இப்படி அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஒயர் இப்படி வர்றது அப்படியே கிராஸாகவும் நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டும் வரலாம். இப்போ நான் இப்படி போடுறேன். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த நாட் போடுறவங்களுக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒயர் கூட போட்டு ப்ராக்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது போடுறதுக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு கோன் ஷேப்பு கிடச்சிருச்சு. நம்ம இப்படி போட்டுகிட்டே வந்தோன்னு பார்த்தீங்கனாலே இப்படி நமக்கு இந்த ரோ ஃபுல்லாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு கோன் ஷேப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இந்த லைன் வந்து அப்படியே நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம போட்டு வரும்போதே நமக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்படி ரெண்டையும் சேர்த்து போடும்போதே அந்த ஷேப் அதுவாகவே வரும். இந்த லைனை மட்டும் கணக்கு வச்சுட்டு நம்ம போட்டே வந்தால் இதை தாண்டி எக்ஸஸ் ஆகாமல் அப்படியே போட்டுகிட்டே வந்தோம்னா அதுவே கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். அப்படியே இப்போ நம்ம இந்த இடத்த வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம் இல்லையா, கிராஜுவலாக ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல எண்டு வந்துடும் கரெக்டாக. இதுதான் லாஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சிட்டோம். இது எப்படி முடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், எந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும். அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நம்ம வந்து இந்த இடத்துல 2 ஒயரை சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டோம் இல்லையா, இந்த ரோ கம்ப்ளீட் ஆகும். அடுத்த 2ஐயும் சேர்த்து போடும்போது நமக்கு ஒவ்வொரு ரோவாக கம்ப்ளீட் ஆகிட்டு வந்து கடைசியில் இங்கே எண்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு 2 ஒயர் நமக்கு வராது. ஒன்று இந்த பக்கம் போகும், ஒன்று இந்த பக்கம் போகும், அவ்வளோதான். 2ஐயும் சேர்த்து போட நமக்கு வந்து அதாவது ஒயரே இருக்காது. அப்போ இது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 11 ஒயர் கொடுத்தோம் இல்லையா, அதை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த பக்கம் பார்த்தா நமக்கு அதே மாதிரி ஜாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கரெக்டாக வந்து முடிஞ்சிருது. 11 தான் ஒயர் கட் பண்ணி போடணும், இதுதான் அப்படி ரூல்ஸ் அப்படின்னு கிடையாது. நீங்கள் 12 இன்னொரு ஒரு 2 ஒயர் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நான் 4 ஃபீட்டு கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் ஒரு 1/2 ஃபீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம வந்து
இதுதான் 5 வச்சு போடலாம், 7, 6, 7, 8, 9 நீங்கள் எவ்வளோ வேணுமோ. பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த லைன் வந்து 15 வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். 2 நாட் ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து உள்ளே வந்து சொருவ போகிறோம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக அப்படி கட் பண்ணிவிட்டு கிராஸாக கட் பண்ணிக்கணும். நம்ம அப்போ தான் சொருவத்துக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி கிராஸாக கட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். இப்படி எல்லாத்தையும் கிராஸாக கட் பண்ணிட்டா தான் நமக்கு இந்த ஒயர் வந்து இது உள்ளே சொருவறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பக்கத்தில் இப்படி விடணும். நம்ம வந்து இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து ஆப்போசிட்டில் போகணும், சேம் சைடில். இதை வந்து இந்த பக்கமும் இதை வந்து இந்த பக்கமும் நம்ம சொருவணும். இப்போ நான் எப்படின்னு சொருவி காட்டுறேன். ஒன்று இதை எடுத்துகிட்டு இந்த இதை விட்டுட்டு 2வது இதில் நம்ம வந்து இப்படி சொருவணும். எல்லா ஒன்று சொருவி எடுத்துட்டு அதுக்கு தான் நம்ம கூராக கட் பண்ணது. அந்த ஷார்ப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து அதை விட முடியும். அடுத்த ஒயரில் இருக்கு இல்லையா, இதில் இந்த இடத்துல அடுத்த இதில் அப்படி நம்ம வரிசலாக விட்டு விட்டு இழுக்க வேண்டியதுதான் அந்த ஒயரை. இப்படி எடுத்து அடுத்து ஒரு இதில் ஷார்ப்பாக இருந்தால் நமக்கு ஈஸியாக அது உள்ளே போகும். எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் அந்த ஒயர் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படி சொருவி விட்டுலாம். அடுத்தது இந்த பக்கத்து ஒயர் எடுத்து இந்த இடத்துல 2வது நாட்டில் விட்டு இழுக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது, கரெக்டாக இது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு. அடுத்த நாட்டில் இப்போ ஒரு இது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடம் இப்போ வெளியில் பார்க்கும்போது நமக்கு ஒயர் தெரியாது கரெக்டாக. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது வந்து இந்த பக்கம் போகணும், இது வந்து இந்த பக்கம் வரணும். அப்படி சொன்னா தான் இது வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். பாருங்கள், நமக்கு அழகான ஒரு கோன் ஷேப்பில் நமக்கு ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் கிடச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்யறது. இதை வந்து மடக்கி இந்த மாதிரி நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சொருவிடணும் எல்லாத்தையும் ஒயரை. சொருவிட்டு இதில் வந்து நம்ம வந்து கடையில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி வாங்கி நீங்கள் இதில் சொருவி நம்ம வீட்டில் வந்து ஸ்டிக் பண்ணுற ஒரு ஹூக் இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ளவரையும் வச்சு நம்ம யாருக்காவது கிஃப்ட் மாதிரியும் கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டிக் பண்ணுற ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக் வாங்கி நம்ம வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிட்டோம்னாக்கா இந்த இடத்த நம்ம அதில் மாட்டி விட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து நல்லா வாசனை வர்ற பூ இருந்ததுனாக்கா அதை இந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம போட்டு உடைச்சிட்டு வந்து அப்படியே இது உள்ளே சொருகிட்டு அங்கங்கே வீட்லேயும் நம்ம வந்து வால் ஹேங்கிங் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.